வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்குறது இபி பில் த்ரோ ஆன்லைன். இது வந்து இனிஷியேட்டர் ஐடி லாகின் பண்ணுறேன், சைன்இன் பண்ணுறேன். இப்போ நான் போட போது இபி பில்லு இது, அதாவது டச் அண்ட் கோக்கு நம்ம டேட்டா அமைச்சிடுறோம். அதுக்கு சர்வீஸ் தான் போகிறோம், இங்கே தான் போகிறோம். வழக்கமாக வந்து நம்ம ஃபைனான்ஸ் தான் போகணும். ஃபைனான்ஸில் பில்ஸ் வேறு எங்கேயும் தேவையில்ல, ஃபைனான்ஸில் போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் அந்த பேங்க், அதாவது இபி நம்பர், கனெக்ஷன் நம்பர் செக் பண்ணிங்க. ஒரு முறை செக் பண்ணிங்க. வீடியோ மாஸ்டரில் போயிட்டு இபி கார்டு நம்பர், அது கனெக்ஷன் நம்பர் வந்து ஆக்டிவாக இருக்கா செக் பண்ணிங்க. இதை மாதிரி செக் பண்ணி நீங்கள் பில்லு போட்டுடலாம். இது ஆக்டிவாக இருக்குது, இது ரைட்டு. ஃபஸ்ட்டு வந்து தப்பாக இருக்குது, செகண்ட் ரைட்டாக இருக்குது. ஸோ ஆக்டிவ் இருக்குது, அதனால் வந்து ரைட் எங்களுது. அதனால் நான் டைரெக்டாக பில் போட போகிறேன். ஸோ இதில் வந்து இபி நம்பர், அதாவது கனெக்ஷன் நம்பர் மட்டும் செக் பண்ணிட்டு இபி கார்டு நம்பர் செக் பண்ணிவிட்டு, கார்டில் வந்து சேமாக இருக்கும். ஸோ செக் பண்ணிங்க. நீங்கள் பில்ஸில் போயிடுங்க. பில்ஸில் போயிட்டு இங்கே 4th இருக்குது பாருங்கள், அதாவது நேம் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே தான் முக்கியமான விஷயம். இங்கே தான் யூட்டிலைஸ், இதுதான் நம்ம போட போகிற பில். இங்கே தான் வந்து இபி பில் போடணும். இங்கே தான் இபி பில் போடணும். இதில் தான் எல்லாமே இருக்குது, சிம்பிளாக இருக்கும். ஸோ வீடியோவை திறந்து பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இயர் மட்டும் சூஸ் பண்ணுங்கள், மந்த்து சூஸ் பண்ண தேவையில்லை. மந்த்து வந்து சூஸ் பண்ணாதீங்க, இயர் மட்டும் பண்ணுங்கள். 2024-25 போடுங்க. இப்போ நம்ம பள்ளியில் வந்து எத்தனை மாதம் வந்து பெண்டிங்கு, எங்களது கண்டிப்பாக 4 மாதத்துக்கு மேலே இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன், தரேன். இயர் மட்டும் போட்டேன், மந்த்து சூஸ் பண்ணாதீங்க. இன்வாய்ஸ் டைப் வந்து கண்டிப்பாக அதுதான் இருக்கணும், அன்பெய்டு தான் இருக்கணும். இன்வாய்ஸ் ஸ்டேட்டஸு, இன்வாய்ஸ் நம்பர்லாம் தேவையில்லை, இன்வாய்ஸ் டைப்பும் தேவையில்லை. நீங்கள் மட்டும் கொடுங்க. இயர் மட்டும் சூஸ் பண்ணிட்டு மட்டும் கொடுங்க. கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பில் வந்துடும். என்னென்ன பெண்டிங் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து இதுதான் பெண்டிங் நாங்கள் பள்ளியில். ஸோ நவம்பர் பெண்டிங்காக இருக்குது, ஜனவரி, மார்ச் 3 பில் அதாவது பெண்டிங்காக இருக்குது. இது வந்து உங்கள் இங்கே வந்து பில் ரிப்பீட் வந்து இந்த டவுன்லோட் பண்ணிக்கலாம், ரசீப்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது சில பேருக்கு ஆகுதுன்னா, சில பேருக்கு ஆகலை. ஸோ ஆனால் பரவாயில்ல, ஆகட்டும் பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேரெக்டாக போயிட்டு 3 பில்லும் போகிறதால நாம் என்ன பண்ணோம், செலக்ட் ஆல் கொடுத்துடலாம். ஒரே முறையாக செலக்ட் ஆல் கொடுத்தோம்னா 3மே செலக்ட் ஆகிடும். ஸோ 3 சேர்த்து ஒரே பில்லாக போட போகிறோம். ஸோ ஒரு 11,000 இருக்குன்னா, நான் பாக்கி இருக்குன்னா இங்கே வந்து ஒரு 11,000, 6,000, 8,000. ஸோ இது மொத்தமாக சேர்த்து ஒரு 20,000 வரும். ஸோ அதை என்ன பண்ண ஜென்ரேட் பில் கொடுக்குறேன், ஜென்ரேட் பில்லே கொடுக்குறேன். இது கேட்கும் வழக்கமாக தான். ஸோ இது வந்து நம்ம அப்படியே எஸ் கொடுக்குறோம். ப்ராசஸ் ஆகிடுச்சு, எஸ் கொடுக்குறேன், எஸ் கொடுங்க, பில் நம்பர் வந்துடும். ஸோ இப்போது இது வந்து பேஜ் மாறும் பாருங்கள். பேஜ் மாறும்போது நீங்கள் வந்து இப்போ பேஜ் வந்து மாறிடுச்சு. ஸோ அவ்வளோதான், ஈஸியாக தான் இருக்கும். பெனிஃபிஷரியில் நம்ம பார்த்துக்கலாம், யாருக்கு போகுதுன்னு பெனிஃபிஷரி இங்கே பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம இந்த கண்டினியூ ஆக்ஷன் மறக்காமல் அப்ரூவல் குரூப் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணியாச்சு. அது வந்து எங்கே போகுது, ஹெச்எம் போகுது. இந்த 3 பில்லு காட்டுது. ஸோ பெனிஃபிஷரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பெனிஃபிஷரி செக் பண்ணிங்க. ஸோ வந்து இதுதான் வந்து ஐஓபி பேங்க் இது பெனிஃபிஷரி வந்துடுச்சு. ஸோ இசிஎஸ் இங்கேயே வந்துருக்கு, இசிஎஸ் வந்துருக்குது. இந்த பில் நம்பர் காப்பி பண்ணிங்க. இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். பில் நம்பரை காப்பி பண்ணி வச்சுக்கிது. ஏன்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, அது வரல பாருங்கள். அப்புறமா வந்து இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணால் கூட ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஃபார்வர்ட் ஆகாது, ஏன்னா டூப்ளிகேட் பெனிஃபிஷரி இது. இங்கே வந்து எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு ஆல்ரெடி பே பண்ணிட்டுருங்களா, அதெல்லாம் காட்டும். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து பெனிஃபிஷரி அதை வந்து டிக் பண்ணிவிட்டு, பெனிஃபிஷரி வந்து டூப்ளிகேட் பெனிஃபிஷரி கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ண உடனே பழைய பில்லாம் காட்டும். ஸோ இதெல்லாம் பாஸ் ஆன பில்லாம் காட்டும். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு எஸ், இதெல்லாம் வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு எஸ் அப்படின்னு இபி பில் போட்டுருங்க. இங்கே வந்து நம்ம இபி பில் போட்டு அப்படி என்ன பண்ணணும், நீங்கள் அப்புறமா ஃபார்வர்ட் பண்ணுங்கள். பில் ஃபார்வர்ட் ஆகிடும். ஸோ ஃபார்வர்ட் கொடுங்க. இப்போ பில் ஃபார்வர்ட் ஆகிடும். வழக்கமாக அப்ரூவலில் போய் அப்ரூவல் பண்ணி வந்தான். இது வந்து வழக்கமாக வந்து அப்ரூவலில் போய்ட்டு அப்ரூவல் லாகின் பண்ணி டாங்கிள் போட்டு நீங்கள் பில்லை வச்சா சரி ஃபார்வர்ட் பண்ணணும். இங்கே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் காப்பி பண்ணிட்டேன்ல அந்த நம்பரை, அதாவது பில் நம்பரை காப்பி பண்ணேன். அது ரிப்போர்ட்டில் போய்ட்டு நீங்கள் என்பிஎஸ்மெண்ட்லாம் எடுத்துங்க, இசிஎஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இங்கே எடுத்துங்க. இப்போ பில்லு வந்து அப்ரூவல் நான் அமைச்சிட்டேன். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே இருக்குது பாருங்கள். நான் சால்ரி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள்
அதை எடுத்து வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டும் கண்டிப்பாக நமக்கு தேவை, அதையும் நம்ம டெஸ்டருக்கு தரணும். ஸோ வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து இந்த அமௌண்ட் வந்து டென்ஜானுக்கு போயிடும். ஸோ டேப் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பில் நம்பர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடுச்சு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இசிஎஸ் போதுமானது. அதாவது நீங்கள் காப்பி பண்ணி வச்சுங்க. ஸோ இது மாதிரியே எடுத்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் எடுத்துங்க. அடுத்து இசிஎஸ் நீங்கள் எடுத்துங்க. காமிச்சிச்சு இருந்தாலும் என்ன பண்ண இசிஎஸ் நீங்கள் தனியாக எடுங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் பண்ணுறது இசிஎஸ் எடுத்து வைங்க. நான் சாலரி இங்கே பாருங்கள், இசிஎஸ் நான் சாலரி அதை எடுத்துங்க. பில் நம்பர் போட்டு நீங்கள் பில் நம்பர் போடுங்க. பில் நம்பர் போட்டுட்டு டேப் போட்டு வந்துடும், கண்டினியூ கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இது மறக்காமல் வந்து நீங்கள் ட்ரெஷரிக்கு இதை கொடுக்கணும். ட்ரெஷரிக்கு கொஞ்சம் இதை ஹெச்எம் சைன் போட்டு ஸோ டோக்கன் ஃபார்வர்ட் பண்ணிட்டு ஹெச்எம் போஸ்டிங் ஒன்று போட்டு கொடுத்துடுங்க. நீங்கள் எதுவும் பே பண்ண தேவையில்லை, நீங்கள் எதுவும் காசு கட்ட தேவையில்லை. ஸோ இது டைரெக்டாக வந்து இபிக்கே போயிடுது. நான் ரிக்வெஸ்ட் கொடுங்க. ஸோ இது வழக்கமான தான். இதெல்லாம் வந்து நம்ம வழக்கமாக டவுன்லோட் பண்ணுறது தான். இது வியூ பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. இதை ரெண்டுமே போட்டோம். ஸோ டவுன்லோட் ஆகுது. இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இதை ஐஓபி பேங்க் தான் காட்டும். ஐஓபி பேங்க்கு தான் வந்து இசிஎஸ்ஸு நான் காமிக்கிறேன். இந்த நம்பர் வந்துடும். ஸோ வந்து இதை வச்சு நீங்கள் இசிஎஸ் வந்துருக்கு. இசிஎஸ் நம்பர் ஸோ பாருங்கள், இசிஎஸ் ஐஓபி பேங்க் இசிஎஸ் வந்துடும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் எடுத்துங்க. இது மாதிரி நீங்கள் இந்த பில்லை போடலாம். ஈஸியாக தான் இருக்குது, வெரி சிம்பிள். நீங்கள் பணம் கட்ட தேவையில்லை. இதான் வந்து பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள் டென்ஜான்கோ. ஸோ டென்ஜான்கோ வந்துச்சு. ஐஎஃப் சர்வீஸ் பில்லு டைரெக்டாக போயிடுது. 3 பில்லு சேர்த்து போட்டு 25,000 இருக்குது. இது பில் பாஸ் ஆகிடும். வந்து பில் பாஸ் ஆகிடும். ட்ரெஸ்ஸில் கொடுத்தோன்னே பாஸ் ஆகிடும். ஸோ இது மாதிரி தான் பண்ணணும். இதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரிப்போர்ட்லாம் இங்கே எடுக்கலாம், இல்லை இந்த ரிப்போர்ட்லேயே போய் நீங்கள் எடுக்கலாம். ஸோ நான் சாலரி அது நான் சாலரி மாதிரி தான். நீங்கள் இது அப்புறம் பில்லை அப்லோட் பண்ணி வழக்கமாக வந்து நான் சாலரி மாதிரி நீங்கள் பில்லை வந்து அப்லோட் பண்ணணும். பில்லை வந்து அப்லோட் பண்ணணும், டாங்கல் போடணும். டாங்கல் போட்டு ட்ரெஸ்ஸில் கொடுத்துடணும். ஸோ ட்ரெஸ்ஸில் கொடுத்தோம்னா பில் பாஸ் ஆகிடும். ஹெச்எம் போஸ்டிங் வந்து ஒன்று போட்டுங்க. ஸோ இது வந்து ட்ரெஸ்ஸில் சாலரி கிளைம் இது வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து இது நம்ம எடுத்துக்கலாம். இது ஒன்றும் நம்ம எடுத்துக்கலாம். இது ஒன்றும் கட்டாயம் இல்லை, இருந்தாலும் நம்ம ஒன்று எடுக்கிறோம். லோட் ஆகுது, சப்மிட் பண்ணுறோம். ஸோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு இசிஎஸ் கண்டிப்பாக வைக்கணும். அப்புறம் டோக்கன் போடணும். டோக்கன் போட்டு காப்பி வச்சோம்னா ஓகே. இது வந்து டெஸ்டரிக்காம். இது சாலரி பில்லுக்கு வச்சா போதுமானது. இதுக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து எட்டு தெரியும், அதனால் நம்ம இதையும் வைக்கலாம். ஸோ இதை வந்து டெஸ்டரில் கொடுத்துருங்க. ஹெச்எம் போஸ்டிங் போட்டு கொடுத்துருங்க. ஸோ சிம்பிளாக இருக்குது. இபி பில் நீங்கள் பணம் கட்ட தேவையில்லை. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நீங்கள் 0 வரதால இது தேவையில்லை. 0 வந்து பாருங்கள். அதனால் இதை நீங்கள் வைக்க தேவையில்லை. இது வந்து வைக்க தேவையில்லை. யாரும் ட்ரை பண்ணாதீங்க இதை. ஸோ இந்த சாலரி கிளைம் பண்ணுறது தேவையில்லாது. இது வந்து தேவையில்லாது. ஏன்னா நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா வராது, 0 தான் வரும். அதனால் இது தேவையில்லை. வைக்க வேண்டியது மொத்தம் 3 தான். டோக்கன்னு, இசிஎஸ், இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தம் 3 தான் இருக்குது. இந்த 3 வச்சாவே உங்கள் பில்லு வந்து பாஸ் ஆகிடும். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஸோ எல்லாமே நம்ம ஒர்க்கு எல்லாமே பில்ஸ் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. பில்ஸ் மட்டும்தான் ஒர்க்கு. ஸோ பில்ஸில் இங்கே போய்ட்டு நம்ம ஆக்சுவலாக இங்கே குடிச்சோம்னா நமக்கு வந்து வந்துடும். இயர் தான் முக்கியம், வேறு எதுவும் சூஸ் பண்ணாதீங்க. இயர் மட்டும் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணாவே உங்களுக்கு பில்லுடைய சர்வீஸ் எல்லாமே வந்துடும். பில்லுடைய பற்றி எல்லாமே வந்துடும். பில் எங்கே இருக்குது என்ன மொத்தம் இங்கே வந்துடும். ஸோ இதை நீங்கள் பண்ண வேண்டியது. இது மாதிரி பண்ணி வீடியோவை பாருங்கள். தொடர்ந்து பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.